மக்களே வணக்கம். 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 சாரி, வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், வர்கலா ஷார்ட்ஸ். அது வந்து கயாக்கிங் போனதை பற்றியும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. கொஞ்சம் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது வந்து என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற காரணத்தினால அவரு கூட நம்ம கூட ஜாயின் பண்ணாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், டிப்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரையும் வந்து கூப்பிட்டு பார வச்சிருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வர்கலா கயாக்கிங் போனோம்ல, அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னைக்கு எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க வந்து கயாக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் சைனால ஆடி ரிவர் ராஃப்டிங் எல்லாம் ஒரு தாட்டி போயிருக்கேன் நான். இவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, அது கயாக்கிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டு சூப்பர் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய பேர் வந்து இன்னொன்று வர்கலா போனாவே ட்ரை பண்ணணும்னு சொல்லி 3 இது என்னென்ன, இந்த கயாக்கிங் ஒன்று, பேராகிளைடிங் ஒன்று, இன்னொன்று என்னென்ன சீ சர்ஃபிங். இது 3 வந்து வர்கலாவில் ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இதில் எது நமக்கு சூட் ஆகும்னு பார்த்தா கயாக்கிங் மட்டும் தான் ஒத்து வரும்னு எனக்கு நானே நினச்சிட்டேன். அதனால கண்டிப்பாக போனோம், நம்ம கயாக்கிங் பண்ணணுமோன்னு இங்கிருந்து போகும்போதே பிளான் பண்ணி போனது தான். ஆனால் அதில் ஒன்று என்னென்னா, நிறையா இடத்துல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இருந்த இடம் வந்து வர்கலா அந்த ஹெலிபேடுன்னு சொல்லி ஒரு மெயின் ஏரியா டவுன், அந்த நைட் லைஃபு கிளிஃபெல்லாம் இருக்கிற இடம். அங்கிருந்து முன்ரோ ஐலாண்டுன்றது 1.5 மணி நேரம் டிராவல். பைக்கு கார் எது எடுத்தாலும் 1 hour சாலிடாக ஆகிடும். கார் எடுத்தாலே வந்து 1.25 மணி நேரம், பைக்கில் தான் போனால் 1.5 மணி நேரம், 40 கிலோமீட்டர்ஸ் முன்ரோ ஐலாண்ட் வந்து இங்கிருந்து. இது நாங்கள் போனது வந்து மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ்னு. அது ரீச் ஆகிறதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு, 45 to 50 minutes ஆச்சு. ஸ்கூட்டி வந்து நாங்கள் வந்து ரெண்டல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம். இவர் தான் போய் எடுத்துகிட்டு வந்தார். நான் வந்து எங்களோட ஸ்டே பிளேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தான் அந்த இடத்துல போய் ரெண்டல் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் நாங்கள் வந்து ரெடி ஆனோம். ஸோ வந்து ஒரு ஹோல் டே உங்களுக்கு கயாக்கிங்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து மேங்க்ரூவ் வில்லேஜ் போனோம். முன்ரோ ஐலாண்டு தான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பிளான் பண்ணி இப்போ ஆக்சுவலாக அது என்னன்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ் 2 கயாக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட ஷெட்யூலில் வந்து சன்ரைஸ் போகணும்னு ஆசை. சன்ரைஸ் ஆனால் போட்டோம்னா மீதி ஆக்டிவிட்டிஸ் எதையுமே கவர் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே ஹாஃப் டே, அது ஹோல் டேவே உங்களுக்கு லாஸ்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா கயாக்கிங் முடிச்சோடனே பயங்கர டயர்டாக இருக்கும். இவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. போஸ்ட் கயாக்கிங் அண்ட் போஸ்ட் கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவும் தெரியல. கொஞ்சம் ஜாலியாக போட்டில் வந்து போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அதாவது நம்ம தான் வந்து ரோ பண்ண போகிறோம்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்லாம் வந்து எனக்கு தெரியாது. அப்புறம் நான் வந்துட்டு சன்செட் தான் சொல்லி சன்செட் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து போயிட்டோங்க. இங்கேருந்து போயிட்டு அவங்களே வந்து டைமிங்ஸ் கொடுத்தாங்க. இன்னொன்று என்ன டிப் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஈவினிங் சன்செட் போகிறோம்னா எய்தர் மார்னிங் ஒரு 4 to 5 hours முன்னாடியே ஸ்லாட் நம்ம புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஆன்லைனில் ஒரு அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கே போவோம். இன்னொன்று சன்ரைஸ் ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா முதல் நாளே ஒன்றுமே வந்து புக் பண்ணணும். அதுலேயும் என்னென்னா சன்ரைஸ் ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து 6 o'clock. அப்போ 6 o'clock முன்னாடியே வந்து உங்களுக்கு சன்ரைஸ் ஆகிருக்கும். மேபி கொஞ்சம் லேட்டான ஆகிது பை சான்ஸ் ஏதாவது ஒரு மிராக்கலால் சன்ரைஸ் லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போகிறப்ப பார்க்கலாம். மேபி அது வந்து சான்ஸ் கம்மி தான். சன் செட்னா கூட நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சன்செட் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்தோம். அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் அங்கே இருந்த ரிசார்ட்டில் கேட்டோம், இந்த மாதிரி சன்ரைஸ்னால் நீங்கள் சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் கயாக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சன்செட் தான் நல்லாயிருக்கும், இங்கே வர்க்கலா பொறுத்த வரைக்கும் சன்செட் தான் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இப்போ ஜாகிரபிக்கல் மேப் பொசிஷன் படி பார்த்தீங்கன்னாவே இது வந்து அரேபியன் சி பேஸ் பண்ண ஏரியா தான். ஸோ சன் ஆல்வேஸ் செட்ஸ் இன் வர்க்கலா அப்படிங்கிற மாதிரி அங்கே சன் செட் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீச் வியூவில் சன்செட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், கயாக்கிங் பண்ணும்போது பார்த்ததும் நல்லா இருக்கும். அதனால அதுக்கு போயிட்டு வந்தாங்க. ஃபுட்டு பற்றி கேட்கணுன்னா, நீங்கள் ஃபுட்டு வந்து என்னென்னா கயாக்கிங் போகிறப்ப ஹெவியெல்லாம் சாப்பிட்டு போக முடியாது. ஹெவியாக சாப்பிட்டு போனீங்கன்னா அவங்களால போட்டை வந்து ரோ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு லைட் ஃபுட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அது சாப்பிட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும், எனர்ஜி இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் அது ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. சாண்ட்விச் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்காது. அவங்க போய் கயாக்கிங் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். பொருள் தொடியல் பேக்கரின்னு சொல்லி ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே வந்து வெளிலன்னு பார்க்குறதுக்கே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு தோணுச்சு. ஆம்பியன்ஸ்லாம் இல்லை, பட் நிறைய வச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. சரி உள்ளே போய் பார்த்தோம். நான் வந்து ஒரு குட்டி சிக்கன் பஃபும், அவர் வந்து ஒரு நீல அந்த பன்னில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ண ஹாட் டாக் மாதிரி வாங்கிக்கிட்டாரு. ஏன்னா நாங்கள் வந்து காலையிலேயும் ஒன்றும் பெருசாக சாப்பிடல, ஏதோ ஜூஸோ என்னமோ குடிச்சோம். அப்புறம் நாளைக்கு மதியானம் எதுவுமே சாப்பிடல. காலையில் 9 மணிக்கு ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே சாப்பிட்டது தான். ஸோ வந்து நல்லா ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு பஃப், அவர் வந்து ஒரு ஹாட் டாக் மட்டும் சாப்பிட்டாரு. ஜூஸ் கேட்டோம், அவங்க வந்து எல்லா ஜூஸுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மலையாளத்தில் தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் கேட்டப்ப உள்ளே வந்து ஜூஸ் போடுறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பைனாப்பிள் அண்ட் தண்ணி மத்தளம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் வேண்டாம்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து புரியலை தண்ணி மத்தளமா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை முலாம்பழமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இவர் சொன்னார் தண்ணி மத்தளம்னா என்ன. நீங்கள் கமெண்ட்டில் கீழே போடுங்க. வா, நல்ல ஐடியா. தண்ணி மத்தளம் ஜூஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அது என்னவா இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கரெக்ட் ஆன்சர் எதுவும் அதுக்கு வந்து நான் ஒரு ஹார்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃப்ரூட் சிம்பிளோட ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, நல்லா தெரிட்டியே. நம்ம வந்து நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். உள்ளே நீங்கள்
நீங்கள் போனதுமே வந்து நம்ம என்ன ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு கன்சர்ன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து போட்டை வந்து ரோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுனால இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா 2 ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஜென்ரலாக கேட்கறது தான். உங்க கூட கைட்ஸ் வருவாங்க, பிரச்சனை இல்லை. லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கும் கொடுப்பாங்க. எல்லா ட்ரிப்லையுமே நம்ம ஏதாவது ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. கூர்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஜிப்லைன் பண்ணோம். நான் பண்ணதில்லை, அதான் 2 பேருமே அதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் பண்ணோம். அப்புறம் வந்து மூணார் போனப்போ வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெக்கிங் பண்ணோம். அது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அது வேற லெவலில். அந்த ட்ரெக்கிங்கே வந்து 2 hours ட்ரெக்கிங் ஏறுறதுக்கே வந்து 2 hours. அப்புறம் வந்து இது ஏற்காட்டில் வந்து அது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. அந்த ரேசிங் கார் மாதிரி ஒன்று வந்து அந்த ஆஃப் ரோடு ரைடு ஒன்று எடுத்துகிட்டு போனோம். சும்மா பாய்ஸ், அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் கன்சர்ன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபில் பண்ணுற வரைக்கும் யாருமே இல்லை. அப்போல்லாம் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வரும் உங்களுக்கு. கயாக்கிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கழுத்தில் வந்து ஆமாம், ரிவர் ராஃப்டிங், கயாக்கிங் என்ன வேணால் சொல்லலாம். இது வந்து எதுக்குன்னா, நாங்கள் கொண்டாந்த பேக்கெல்லாம் வந்து இங்கே லாக்கர் ரூமில் போட்டுட்டு அதுக்கூட கீயை வந்து பத்திரமா வச்சுக்கணும். இது வந்து நம்ம கையில் வந்து மொபைல் ஃபோன்லாம் கொண்டு போகலாம், பட் அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பேக்கு. இப்போ நம்ம இதில் தான் கயாக்கிங் போகிறோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆளே இல்லை. நாங்கள் சூஸ் பண்ண டே வந்து இன்றைக்கி வந்து ஹயாக்கிங்க்கு வேறு யாரும் வரவே இல்லை. நாங்கள் சூஸ் பண்ண டே வேறு அப்படி ஒரு டே போச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக நாங்களே எல்லாம் எடுத்த மாதிரி இருக்கும். உனக்கு கத்துனா கூட யாரும் வர மாட்டாங்க. ஆமாம், ப்ரைவேட்டாக நாங்களே எடுத்து போகிற மாதிரி ஒரு இது எங்களுக்கு அமைஞ்சிக்கிச்சு. எனக்கு அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போய் பயமுறுத்தி ரஜினி படத்தில் வர மாதிரி தள்ளி விட்ருவோம். ஆக்சுவலாக அவங்க ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா ஃபோனை உள்ளே போட்டுருவேன். எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன். கயாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோ, என்ன சொல்லுவாங்க, ஆழம் கம்மியாக இருக்கிற ஒரு லெவல் ஆஃப் வாட்டரில் இறக்கி விட்டுட்டு அந்த கயாக்கிங் அந்த போட்டை வந்து அது பேடில் தானே நான் சொல்கிற வேர்டு, அப்படி தான்டா போட்டிருந்தாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ கும்பல் வந்துட்டாங்க. வீடியோவே பேர்லாம் காமிச்சிட்டேன், லவ் மேங்க்ரோவ் வில்லேஜ்னு. அப்புறம் நான் ப்ரைவேட்டாக புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறப்பவே வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட்டிகிட்டு போய் நாங்களும் இன்னொரு கப்பலும் மட்டும் தான் வந்து அப்போதைக்கு இருந்தோம். மீதியெல்லாம் பசங்க நிறைய பேர் ஏதோ மும்பைலேருந்து ஒரு காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க போல். அவங்களாம் தனியாக இருந்தாங்க. எங்கள் 4 பேரையும் தனியாக கூப்பிட்டு அந்த கைடு யார் எங்களோட வந்து கூட வரப்போகிறாரோ அவர் வந்து உங்கள் பேடில் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்கேஸ் போட்டு கவல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பேனிக் ஆனேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்க, லெஃப்ட் திருப்பணும்னா என்ன பண்ணணும், ரைட் திருப்பணும்னா என்ன பண்ணணும். போட்டு சில சமயம் வந்து டேரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே மாறிடும். அப்போ டக்குன்னு நீங்கள் டேரக்ஷன் ஆப்போசிட் சைடு திரும்பணும்னா என்ன பண்ணணுங்கிறதுலாம் சொல்லுவாங்க. எல்லாமே மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் அங்கே போய் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து முட்டெல்லாம் போகிறப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்பான்டேனிட்டி வரல எனக்கு. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நியூவாக இருந்ததுனால முட்டை போகிறத முடிது வேடிக்கை பார்த்துட்டு அப்படி தான் நின்னேன். இதில் வேறு ஆப்போசிட் சைடில் தப்பான டேரக்ஷனில் திருப்பெல்லாம் பார்த்தேன். அது மேலே போய் முட்டுற மாதிரி கொஞ்சம் அவர் தான் வந்து டென்ஷன் ஆனாரப்பெல்லாம். ஆமாவா இல்லையா, லைட்டா டென்ஷன் ஆகுனா. அப்புறம் வந்து இவங்க எதுவும் பண்ணாம இருந்தா கூட நான் திருப்பிப்பேன். இவங்க நான் பண்றதே கேட்டு இருந்தாங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த கைடு வந்து கொஞ்சம் அவரும் எனக்கு லைஃப் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பரவாயில்ல சப்போர்ட்டிவாக வந்து பண்ணலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 2 கைடு மொத்தம். நாங்கள் எத்தனை பேர் போனோம், நம்ம 4 பேர், அவங்க ஒரு 6 பேர், 3 கைடு கிட்ட வருவாங்க. எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து நம்மளை டக்குன்னு வந்து சேஃப்கார்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஓவர் ஆர்வத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா இருக்குது அப்பயும் வந்து விசில் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. போதும் இவ்வளோ லாங்லாம் எங்களுக்கு தள்ளி போகாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. போகிறப்போலாம் நல்லா இருந்துச்சு. புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
And Nobby just like ask na whether bro, you know how to close your bag. போயிட்டே இருந்துட்டு எவ்வளோ வந்து போக 4 கிலோமீட்டர் வர 4 கிலோமீட்டர் ரோட்ல ஒரு 8 kilometers. மேக்ஸிமம் 8 கிலோமீட்டர்ஸ் அதுலயே நினைக்கிறேன். rope 6 to 8 கிலோமீட்டர்ஸ் தான். அதிலே ரோப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஒரு 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 மிட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆளை வந்து இறங்கினா இவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இடுப்புக்கு கீழ தான் இடுப்பு கீழ தான் அந்த அளவுக்கு தான் இருந்தது. இறங்கி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டபுள் இது அப்படி பின்னாடி வண்ணியும் இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணோம். இறங்கி நின்று இவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு போஸ், ஒரு ஐகானிக் எபிக் மூவியோட கிளைமேக்ஸ் போஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொன்னாரு. மூவி ஐகானிக் அது எபிக் போஸ் எல்லாமே நாங்க ட்ரை பண்ணது அவ்வளவு. நாங்கள் சும்மா பண்ணியாக தான் பண்ணோம் அவரோட ஆசைக்காக பண்ணிட்டு அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம ரோ பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து கரெக்டாக வந்து நாங்கள் அங்கே நின்று அந்த போஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த போஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் கொடுக்குறாங்க. அங்கே மற்ற வந்த பசங்கள்லாம் வந்து அவங்க வந்து நிற்கவே இல்லை, இறங்கவே இல்லை, யாரும் இல்லை. நாங்களும் இன்னொரு கப்பல் மட்டும் தான் இறங்கியிருந்தோம். அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வீட்டுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி அந்த இடத்த காமிச்சிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் வந்து சன்செட் ஆச்சு. சன்செட் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. சைடில் வந்து அந்த இந்த தென்னை மரம் அப்படி வளைஞ்சு நிற்கும்ல, நமக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச ஒரு சீனரி பிக்கு. நம்ம ப்ரீஸ்கூல் பாருங்க, நம்ம வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து சீனரி வரைஞ்சிருக்கோம். டிராயிங் நோட் வச்சு கீழே தண்ணி இருக்கும், சன் இருக்கும், ஒரு தென்னை மரம் அப்படி வளைஞ்சிருக்கும். அப்படியே அந்த சன் செட் ஆகிறப்போ அப்படி தண்ணியில் வந்து ஷேடோ காக்கா பிறந்த படம்லாம் வரையும்ல, அது மாதிரியே இருந்தது அந்த இடம். நான் உங்களுக்கு ஒரு பிக்கு அட்டாச் பண்ணுறேன், வீடியோவுமே இருக்குது அந்த சன்செட் வீடியோ. அதெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிப்பீங்க அதோட. Okay, it's a video. இப்போ நான் வந்து I will not let you drown. நான் வந்து லிஃப்ட் பண்ணிடுவேன். நல்ல விடு. சன்செட்டை பார்த்துட்டு அவங்க கூட வந்த அந்த பசங்களில் ஒருத்தர் வந்து நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டு இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அவரே வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறேன், ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி ஃபோன் வாங்கி அவர் தான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கைடை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் நாங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட கயாக்கிங் அட்வென்ச்சர் வந்து முடிச்சிட்டோம். நிறைய கிளிப்பிங் வந்து ஏன் எடுக்கல இந்த கயாக்கிங்குள்ளே அப்படின்னா, சிலதெல்லாம் எடுத்துட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன், அது வேற கதை. பட் இங்கே வந்து நான் நிறைய எடுக்கலை கயாக்கிங்கில். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்களே தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி எங்கேயா போய் இடிக்கிறப்போ ஃபோன் உள்ளே ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஃபோனை வெளியில் எடுக்காதீங்க. ஃபோனை பிடிக்கிற மும்மரத்தில் நீங்கள் வந்து பவுச் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால நீ உள்ளே போட்டுருன்னு அவர் சொல்லிட்டே இருந்தார் அங்கேருந்து. அதனால நான் அதிகம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கல. அப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று பண்ணார். எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து இந்த கயாக்கிங் அட்வென்ச்சர் பண்ணதுனால இது மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது இன்னொரு கைடு மிஸ் ஆகிட்டார் அந்த ஃபோட்டோவில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி போகும்போது வந்து தாக அடிக்கும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் ஆளுக்கு 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. வாட்டர் பாட்டில் வந்து அங்கேயே லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரோப்பெல்லாம் இருந்தது அந்த போட்லேயே. வாட்டர் பாட்டிலாம் கையில் கொடுத்து தான் அனுப்பிச்சாங்க. ரிட்டன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளாக் காஃபி ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு காஃபி டேஸ்ட்டோ ஸ்மெல் எதுவுமே பிடிக்காது, பட் நிஜமாக நல்லா இருந்தது அந்த பிளாக் காஃபி. ஒரு மாதிரி எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நான் கொஞ்சமாக தான் வாங்கி குடித்தேன். இப்போ வந்து ப்ரைஸிங்க்கு வருவோம். நான் வந்து 1000 2 பேருக்கு 2000 ஆச்சு அவ்வளவுதான். இப்போ ரெண்டு 1000 தான் ஆச்சு. 1000 எனக்கு 2000 நீங்க வந்துட்டு டோட்டலாவே அந்த அட்வென்ச்சர் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அங்கே நிறைய அட்வென்ச்சர் இருந்தது. அதோட நேம் கிளிப்பிங்ஸ் ஏதாவது ஏன்னா எனக்கு அனுப்பிச்சாங்க, நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லி. அதோட ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுக்கும் சில காஸ்ட் இருக்காங்க. பார்க் மாதிரி இருந்தது. நீங்கள் எல்லாம் சப்போஸ் ஃபேமிலியெல்லாம் போகிறோம், ஒரு சில பேர் தான் இறங்குறாங்க, அவங்க மறுபடியும் வெயிட் பண்ணால் அந்த ஃபேமிலி அவங்க விளாட்லாம். அங்கே நிறையா குட்டி இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நல்லா ஒவ்வொன்றுக்கும் வந்து க்ரைட்டீரியாஸும் இருக்குது. சில நீங்கள் அட்வென்ச்சர்லாம் அந்த ராக்கெட் எஜெக்டருக்குலாம் வந்து வெயிட் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து ஓகே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அந்த கயாக்கிங் தாண்டி நிறைய அட்வென்ச்சர் இருக்குது. யாருக்கு என்ன ட்ரை பண்ணணும்னு தோணுதோ அதை அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அதுதான் பாதி தூரம் வந்து அந்த பேடில் ரோ பண்ணி போகவே வந்து கை வலி சும்மா பின்னி எடுத்துருச்சு. இடையிலலாம் வந்து நான் பேடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவர் ரோ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் அவர் தான் பண்ணார். ஆனால் 2 பக்கம் ஷோல்டருமே வந்து செம்ம வலி.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் ட்ரை பண்ணால் அதுவும் கயாக்கிங்லாம் பண்ணால் இந்தளவுக்கு வலிக்கும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோன்னா இந்தளவுக்கு இருக்காது. பட் இது வந்து மொத்தமாக அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கவர் பண்ணி வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் இருந்ததுனால தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதோட எல்லா உங்களுக்கு சான்ஸ் கிடைத்தாலும் வர்க்கலா போய் பாருங்க. தண்ணி மத்தளம் ஜூஸ்னால் என்னன்னு சொன்னதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய்.